அமெரிக்காவில் இருக்க லாஸ் ஏஞ்சல்ஸில் ஜேம்ஸ்னு ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு இந்த ட்ரெக்கிங் போகிறதுல ரொம்ப இஷ்டம். அதனால் லீவ் டைம் அப்போது அவன் ட்ரெக்கிங் போவான். இப்படி ஒரு நாள் எங்கே ட்ரெக்கிங் போகலான்னு அவன் தேடிகிட்டு இருக்கும்போது அமெரிக்காவில் இருக்க டெக்சாஸில் ஒரு ஃபாரஸ்ட் அபேண்டண்டாக இருக்குது. ரொம்ப வருஷமாக அது யூஸ் இல்லை, மனித இனம் மட்டுமே அங்கே இல்லை அப்படிங்கிறத அவன் பார்க்குறான். அந்த ஃபாரஸ்ட் பற்றி நிறையா தியரிஸும் சொல்லப்பட்டு வந்துச்சு, நிறைய ரூமர்ஸும் இருந்துச்சு, கோஸ்ட் ஸ்டோரிஸ் மாதிரி நிறையா அதில் சொன்னாங்க. ஸோ இது ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும் அப்படின்னு அவன் யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் இவன் மட்டும் தனியாக அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணி அவன் ஊரில் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து டெக்சாஸ்க்கு கிளம்புறான். லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து டெக்சாஸ் கிளம்புறதே மார்னிங் டைம் தான். ஒரு ட்ராவலிங் கிட்டத்தட்ட ஒரு 5 hours 6 hours ட்ராவலிங் வந்து கிட்டத்தட்ட ஈவினிங் டைம் ஆகிடுது, 6 o'clock மாதிரி ஆகிடுது. இனிமேல் நம்மளால் போக முடியாது அப்படின்னு அவன் யோசித்தாலும் இனிமேல் கொஞ்சம் அட்வென்ச்சராகவும் இருக்கும் அப்படின்னு அவன் நைட் டைமே சூஸ் பண்ணி, நைட் டைம் ட்ரெக்கிங்க்கு கொஞ்சம் ஆபத்தானது தான், ஆனாலும் அவன் அட்வென்ச்சருக்கோசரம் சூஸ் பண்ணி அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணி டெக்சாஸ்லேருந்து கிளம்புறான். டெக்சாஸ்லேருந்து அந்த ஃபாரஸ்ட்டுக்கு அவன் போய் சேர டைம் 7:30. அப்போ கொஞ்சம் இருட்ட தான் செய்யுது, ஆனாலும் பரவாயில்லன்னு ஒரு டென்ட்டு சேஃப்டிக்கு போட்டு வச்சுக்கிறான். அங்கேருந்து ட்ரெக்கிங் எவ்வளோ தூரம் ஒரு குறைஞ்ச டிஸ்டன்ஸ் தான் பண்ணலாம், ஏன்னா நான் ரொம்ப நைட் டைம்னால ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு அவன் சூஸ் பண்ணுறான். அப்போவே அவனுக்கு சில வினோதமான சவுண்ட்ஸ் அவனுக்கு கேட்குது. யாரோ அழுகுற மாதிரி, அலற மாதிரி சத்தம் கேட்குது, முணங்குற மாதிரி சத்தம் கேட்குது. இதெல்லாம் பார்த்து அவனுக்கு கொஞ்சம் பயம் வர்றது தான். ஏன்னா ஏற்கனவே அந்த காட்டை பற்றி நிறையா தியரிஸும் வதந்திகளும் நிறையா சொன்னாங்க, அதை எல்லாமே அவன் செக் பண்ணான். அதனாலே அவனுக்கு கொஞ்சம் பயம் வருது. ஆனாலும் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு முன்னேறி போகிறான். அப்படி கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு வெளிச்சம் தூரத்தில் தெரியுது. என்ன வெளிச்சம் அதுன்னு கொஞ்சம் கிட்ட போகிறான். அதுக்கு அந்த வெளிச்சத்தை நோக்கி போகிறான். அந்த வெளிச்சமும் அவனை விட்டு தூரமாக போகிற மாதிரியே போகுது. கொஞ்சம் தூரத்தை கழித்து அந்த வெளிச்சத்துக்கிட்ட போகிறான். அந்த வெளிச்சம் ஒரு வீட்டை பார்த்து நிற்கிது. வீடை பார்க்கும்போதே கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே அந்த வீடு இங்கே தான் இருக்குது. ஆனால் இது அபேண்டடான வீடு. இந்த வீடை பற்றி ஒரு தியரி, ஒரு வதந்தின்னு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட் டைம் என்னமோ அந்த காட்டுக்குள்ளே அந்த வீடு வந்த மாதிரி இருக்குது. இந்த வீடை பற்றி யாருமே இன்டர்நெட்டில் பேசலை. அப்போ இந்த வீடு மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு அவனுக்கு யோசனை வருது. உள்ளே போகலாமா வேணாமான்னு அவன் யோசிக்கிறான்.